இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தமிழ்லைனில் பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும். வெறும் ரேஷன் அரிசியை மட்டுமே ஊற வச்சு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் நல்லா வெள்ளை வெள்ளைன்னு அந்த ரேஷன் அரிசி வாடை இல்லாமல் பிசு பிசுப்பு இல்லாமல் அந்த குழப்பு தன்மை இல்லாமல் சூப்பராக இட்லி வந்து சுடலாங்க. அதற்கான மெஷர்மெண்ட்டு இதில் சின்ன சின்ன டிப்ஸும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதை ஃபாலோ பண்ணாலே இட்லி சூப்பராக வந்து வரும். இன்றைக்கி வந்து அரிசியும் உளுந்து ரெண்டுத்தையும் வந்து தனித்தனியாக ஊற வச்சு ஆனால் அரைக்கிறது ஒன்றா அரைச்சி தான் நான் இன்றைக்கி வந்து இட்லி சுட்டு காமிச்சிருக்கிறேன். சூப்பராக வந்து வருங்க. ஏன்னா நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, ரெண்டுத்தையும் ஒன்றா ஊற வச்சு அரைச்சா இட்லி நல்லா வருமா அப்படிங்கிறது டவுட் உங்களுக்கு வந்து இருக்குது. அதை நான் இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வெறும் ரேஷன் அரிசி மட்டுமே வச்சு இட்லி வந்து சாஃப்டாக சூப்பராக வந்து சுடலாங்கிற வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அது தனித்தனியாக மாவு அரைச்சிருப்பேன். இன்றைக்கி ஒன்றா அரைச்சி வந்து நான் காமிச்சிருக்கிறேன். இன்றைக்கி ரேஷனில் வாங்கின இந்த புழுங்கல் அரிசி, குண்டு புழுங்கல் அரிசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அரிசி தான் வந்து நான் இட்லிக்கு வந்து ஊற போடுறேன். இப்போ ரீசெண்டாக நான் ஊருக்கு போயிருந்தப்போ மாமியார் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம அந்த புழுங்கல் அரிசி நீட்டு அரிசி வந்து அதை விட வந்து இந்த குண்டு அரிசியில் இட்லி போடும்போது நல்லா சூப்பராக கடையில் வாங்கிட்டு வந்த அரிசியில் இட்லிக்கு வந்து ஊற வச்சு அரைச்சா எப்படி இட்லி சூப்பராக வருமோ அதேமாரி வந்து வருங்க. ஸோ குண்டு அரிசி கிடைக்காதப்ப நீட்டு அரிசி புழுங்கல் அரிசியில் தாங்க இட்லிக்கு ஊற வச்சுப்பேன். நான் இட்லிக்கு ஊற வைக்கும் போது பச்சை அரிசியோ வேறு எந்த அரிசி சாப்பாட்டு அரிசியெலாம் வந்து கலக்க மாட்டேன். வெறும் ரேஷன் அரிசியில் தான் வந்து இட்லிக்கு ஊற வச்சு நான் அரைச்சி போடுறது. யாராவது கெஸ்ட்டு வர மாதிரி இருந்தாங்கன்னா அப்போ மட்டும் வந்து நான் கடையில் இட்லி அரிசி குண்டு அரிசி வாங்கி அது கொஞ்சம் கலந்து ஊற வச்சுப்பேன். சில சமயம் எப்பயாவது ஒரு வாட்டி அந்த நீட் அரிசி ரொம்ப குழப்பாக வந்து வரும், அப்போல்லாம் வந்து அந்த கடை அரிசி ஒரு காப்படி வந்து ஊற வச்சுப்பேன். இன்றைக்கி வெறும் இந்த குண்டு அரிசி மட்டும்தான் வச்சு ஊற வைக்கிறேன். நான் எப்போதுமே இட்லிக்கு வந்து 4 கிளாஸ் அரிசினா 1 கிளாஸ் வந்து உளுந்து எடுத்துப்பேன். உளுந்து நம்ம வாங்குறத பொறுத்து தாங்க. இதே வந்து கம்பெனி ஐட்டமாக வாங்கினாமல் அதை நல்லா பூத்து வரும். நான் எப்போதுமே லூஸில் தான் வந்து வாங்குவேன். எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து 4க்கு 1 தான் ஊற வைப்பேன். கரெக்டாக அந்த பூத்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அதே அளவு போட்டுப்பேன். சில உளுந்தெல்லாம் வந்து நல்லா பூத்து வருங்க, அப்போ வந்து உளுந்தோட அளவு வந்து கம்மி பண்ணிப்பேன். சில சமயம் பூத்தே வராது, அதுக்கு கொஞ்சம் கூட சேர்த்துப்பேன். அப்படி தாங்க உளுந்து வாங்குறத பொறுத்து தான் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 4 கிளாஸ் அரிசினா 1 கிளாஸ் உளுந்து கரெக்டாக இருக்கும். இப்போ உளுந்து வாங்கிட்டு வந்து அது ஃபஸ்ட் டைம் நம்ம இட்லிக்கு ஊற வைக்கும் போதே வந்து தெரிஞ்சிருங்க. இது வந்து கூட போடணுமா குறைச்சி போடணுமாங்கிறது நம்ம அடுத்த தடவை வந்து பார்த்துட்டு அதுமாரி வந்து பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே கொஞ்சம் வெந்தயமே வந்து சேர்த்துருக்கோம். உளுந்து கூடவே வெந்தயம் சேர்க்கும் போது தோசைலாம் சுட்டோம்னா நல்லா செவந்து வரும், நல்லா வாசனையாக வந்து இருக்கும். அதுக்காக தான் இட்லியில் வந்து அந்த வெந்தய வடை வராதான்னு கேட்பீங்க. நம்ம ரவை தான் வந்து சேர்க்குறோம் இல்லைங்களா, அதனால் கண்டிப்பாக அந்த வடை வராது. அரிசி உளுந்தையும் வந்து நல்லா தண்ணி தெளிவாக வர அளவுக்கு நல்லா தேய்ச்சி கழுவிக்கணுங்க. இது அரிசி கொஞ்சம் கலராக இருந்ததுன்னா அரிசி கூட வந்து கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நல்லா உரசிட்டு நல்லா வந்து ஒரு 4-5 தடவை அலசி எடுத்துக்கோங்க. இட்லி நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக வரும். மதியம் போல் தான் வந்து இட்லிக்கு ஊற வச்சேன், நைட்டுக்கு தான் வந்து அரைப்பேன். சில பேர் உளுந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அரைக்கிற டைமுக்கு அப்போ தான் வந்து ஊற வச்சு அரைப்பாங்க. நான் அப்படி கிடையாதுங்க. நான் அரிசி ஊற வைக்கும் போதே தான் ஊற வச்சிருவேன். அது நல்லா பூத்து தான் வரும். இந்த ரெண்டும் குறைஞ்சது ஒரு 5லேருந்து ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறினா போதும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம அதையும் போல் தான் எப்போதுமே ஊற வைப்பேன். நைட்டு தான் வந்து அரைக்கிறது. சில சமயம் நைட்லேயே ஊற வச்சுருவேங்க. காலையில் எழுந்திரிச்சு சமைக்கும் போதே வந்து அரைச்சிருவேன். அரிசி உளுந்து நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மாவு அரைச்சிக்கலாம். நான் எப்போதுமே உளுந்து தாங்க வந்து ஃபஸ்ட்டு போடுவேன். எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அரிசி வந்து நம்ம போட்டு அரைச்சிட்டோம்னா கிரைண்டர் கொஞ்சம் சூடு ஏறிடும். அதுக்கப்புறம் நம்ம உளுந்து போட்டோம்னா உளுந்து அந்தளவுக்கு பூத்து வராது. அதனால தான் நான் எப்போதுமே உளுந்து போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அரிசி போடுவேன். என்ன தான் நாங்கள் உளுந்து அரைச்சாலுமே பூத்தே வரமாட்டேங்குது அப்படின்னிங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன டிப்பு ரெகுலராக ஃபாலோ பண்ணுவீங்க. தெரியாதவங்களுக்காக தான் வந்து சொல்கிறேன். ஒன்று உளுந்து அரைக்கும் போது வந்து நல்லா ஐஸ் வாட்டர் ஊற்றி வந்து அரைங்க, நல்லா பூத்துட்டு வரும். அப்படி இல்லைன்னா உளுந்து ஊற வச்சதுமே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. எடுத்து அரைக்கும் போது அப்போ வந்து அரைச்சிக்கோங்க. நல்லா உளுந்து பூத்து வரும். ஒரு சின்ன டிப்பு தான் இது. ரொம்ப கம்மியாக ஊற வச்சு அரைக்கிற அன்றைக்கெலாம், அதாவது அரைப்படியே வந்து அரைச்சி ஊற வைக்கிற அன்றைக்கெலாம் அரிசியும் உளுந்து ஒன்றாவே சேர்த்து ஊற வச்சுருவேன். இன்னைக்கு கொஞ்சம் கூட ஊற வச்சுருக்கிறதுனால தனித்தனியாக தான் ஊற வச்சுருக்கிறேன். ஆனால் வந்து ஒன்றா தான் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதனால இப்போ இந்த பூத்து வர டைமில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசி வந்து போட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான். உளுந்து எல்லாமே நல்லா மஞ்சி இதுமாரி பூத்து வர டைமில் தான் அரிசி வந்து போடணும். தனித்தனியாக அரைச்சோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். இந்தமாரி ஒன்றா அரைக்கும் போது கொஞ்சம் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து வேலை வந்து முடிஞ்சிருங்க. இதுமாரி 1.25 படி ஒரு படி அரைக்கிற அன்றைக்கி இதுமாரி ஒன்றா போட்டு அரைச்சிப்பேன். சப்போஸ் கூட இன்னும் அதிகமாக அரைக்கிற மாதிரி இருந்தோம்னா ஒன்றா போட்டு அரைக்க முடியாது. ஏன்னா கிரைண்டர் வந்து இழுக்காது, வீணாகவும் போய்டும் டக்குன்னு. அப்போல்லாம் தனித்தனியாக தான் வந்து அரைச்சிக்கிறது. வெறும் ரேஷன் அரிசியில் வந்து அரிசி உளுந்து எந்த அளவுக்கு ஊற வைக்கணும், எப்படி பக்குவமாக அரைக்கணும், அதை எப்படி வந்து சின்ன சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணி நல்லா சாஃப்டாக இட்லி கொண்டு வர முடியுங்கிறது இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இது நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவீங்க. சில பேர் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு, அதாவது தெரியாதவங்களுக்காக தான் இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன்.
இட்லிக்கு வந்து எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப மழன்னு அரைச்சிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொரகொரப்பா தான் வந்து இட்லிக்கு மாவு அரைச்சி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா, இந்த அளவு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கிறது தெரியும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஓடுச்சுன்னா, இத வந்து நம்ம வழிச்சிடலாம். மாவு வழிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து உப்பும் இதிலேயே வந்து போட்டுருவேன். ஏன்னா நம்ம அப்புறமா மாவுலாம் வழிச்சதுக்கு அப்புறமா உப்பு போட்டு சேர்த்து கையை வச்சு கரைக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா? அதனால தான் நான் அப்படியே பண்ணுறது. அரிசி ரொம்ப வழவழன்னு அரைச்சிட்டிங்கன்னா, இட்லி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாரியா வந்து கல் மாரி வந்து ஆயிடும். கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சா தான் இட்லி நல்லா சாஃப்ட்டா வந்து வரும். இத வந்து வழிச்சிடலாம். வழிச்சிட்டு வந்து எப்படி பக்குவத்தில் இருக்கணுங்கிறத நான் காமிக்கிறேன். வழிச்சதுக்கப்புறமா மாவு வந்து இப்போ கரண்டியில் எடுத்து இப்படி மொண்டு ஊற்றுனீங்கன்னா, இந்த பக்குவத்தில் வந்து இருக்கணுங்க. இப்படி இருந்தால் தான் இட்லி வந்து நல்லா சூப்பரா வந்து வரும். இட்லி நம்ம வந்து மாவு மொண்டு ஊற்றும்போது எந்த பக்குவத்தில் இருக்கணுமோ அந்த பக்குவத்துக்கு தான் தண்ணி ஊற்றி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து கரெக்டாக ஒரு 8 மணி நேரம் கிட்ட நல்லா வந்து புளிக்கணுங்க. அப்போ தான் இட்லி சூப்பராக வந்து வரும். வெய்ய காலங்கிறதுனால சீக்கிரம் வந்து புளிச்சிரும். மழை காலம்னா இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து அரைச்சி வச்சுருங்க. குறைஞ்சது ஒரு 10லேருந்து ஒரு 11, 12 மணி நேரம் புளிச்சா தான் கரெக்டாக இருக்கும். அதாவது இந்த குளிர்காலத்துலலாம். இது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோங்க. நான் மாவு அரைச்சிட்டு அதே பாத்திரத்திலே வச்சுட்டேன். அடுத்த நாள் வந்து இட்லிலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வேறு பாத்திரத்தில் வந்து வழித்து வைப்பேன். பார்த்திங்கன்னா, இட்லிக்கு மாவு அரைச்சது வந்து நல்லா பொங்கி வந்திருக்குது. அதாவது புளிச்சு வந்திருக்குது. இப்போ இது வந்து நல்லா வந்து கலந்துக்கணுங்க. சில பேர் வந்து கலக்க மாட்டாங்க. நான் அடி வரைக்குமே நல்லா வந்து கலந்துப்பேன். ரொம்ப கொஞ்சம் கல்லாட்டம், அதாவது மாவுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா ஒரு அரை கிளாஸோ ஒரு 1/4 கிளாஸோ தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா வந்து மாவு வந்து கிளறி விட்டுக்கோங்க. அதை கிண்டி விட்டுக்கோங்க. அதாவது இப்போ நம்ம மாவு வழித்து கரைச்சதுக்கப்புறமா நான் மொண்டு ஊற்றி காமிச்சேன் இல்லைங்களா கரண்டியில், அந்த பக்குவத்துக்கு வர அளவுக்கு வந்து நீங்கள் கரைச்சிக்கோங்க. நான் அந்த பக்குவத்தில் தான் வந்து இட்லிக்கு வந்து ஊற்றுவேன். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு வந்து இருக்கணும். இப்போ வந்து நம்ம இட்லி ஊற்றிடலாம். இதில் ஒரு சின்ன டிப்புங்க. இட்லி வந்து நீங்கள் துணியில் இந்த மாரி ஊற்றுற மாரி இருந்தீங்கன்னா, இட்லி பானையில் தண்ணி ஊற்றி அது நல்லா சூடு ஏறும்போது அந்த சுட தண்ணியில் அந்த துணியை ஒரு 2 நிமிஷம் போட்டு எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இட்லி ஊற்றி பாருங்கள். அந்த துணியில் கொஞ்சம் கூட வந்து அந்த இட்லி வந்து ஒட்டாமல் வந்து வரும். இந்த சின்ன சின்ன டிப்லாம் வந்து எங்கள் அம்மா, எங்கள் பாட்டிலாம் வந்து செய்கிறத பார்த்து தான் வந்து நான் கற்றுக்கிட்டது. இதில் இன்னொரு டிப்புங்க. நம்ம இட்லிக்கு வந்து அந்த தட்டில் மாவு மொண்டு ஊற்றும்போது ஒரு கரண்டி எடுத்தோம்னா கரெக்டாக அந்த ஒரு கரண்டி மாவு வந்து ஊற்றணும். பத்தலன்னு சொல்லிட்டு திருப்பி கொஞ்சமாக எடுத்து திருப்பி அந்த மாவு மேலே வந்து ஊற்றக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் இட்லி ஹார்டாக வந்து வரும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்பு தாங்க. எங்கள் பாட்டிலாம் சொல்லிக் கொடுத்தது தான். நான் எப்போதுமே ஒரு கரண்டி மாவு எடுத்தேன்னா அதுக்கு மேலே திருப்பி மொண்டு ஊற்ற மாட்டேன். நான் மேக்ஸிமம் சின்ன சைஸாக தாங்க வந்து ஊற்றுவேன். பெருசாலாம் வந்து ஊற்ற மாட்டேன். இந்த ரேஷனில் வாங்கின வந்து புழுங்கலரிசி குண்டரிசிங்கிறதுனால நல்ல மாவு வந்து இந்த கடையில் வாங்கின அரிசியை வந்து அரைச்சி எப்படி பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்குமோ அந்தமாரி வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இது அந்தளவுக்கு நல்லா கழுவி இருக்கிறேன் நான், நல்லா தண்ணி தெளிவாக வர அளவுக்கு. நீட்டு அரிசின்னா கொஞ்சம் வந்து லைட்டாக கலர் கம்மியாக தான் இருக்கும். இன்னொரு மெயினான டிப் வந்து பார்த்திங்கன்னா, இட்லி பானையில் தண்ணி ஊற்றி அதை நல்லா தளபலன்னு கொதிக்க ஆரம்பிக்கும் போது தாங்க நம்ம இட்லி தட்டு அது உள்ளே வந்து வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் அடித்தட்டு வச்சதுக்கப்புறமா மேத்தட்டு இட்லி வைப்போம் இல்லைங்களா, அது வந்து வேகும் போது அந்த வேர்வை தண்ணியெலாம் அடித்தட்டு இட்லி மேலே பட்டு சில சமயம் குழப்பாக ஆகும் இல்லைங்களா, அதுமாரி ஆகாமல் இருக்கிறதுக்கு அடித்தட்டு இட்லியில் மாவு மொண்டு ஊற்றுனதுக்கப்புறமா மேலே ஒரு துணியை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா மேத்தட்டை வைங்க. அதுமாரி பண்ணும்போது வேர்வை தண்ணி வந்து அடித்தட்டு இட்லி மேலே வந்து படாது, அந்த இட்லி குழப்பாக வந்து வராது. இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் மேக்ஸிமம் இதுமாரி பண்ண மாட்ட மாரி ஆகாது. சில சமயம் அதுமாரி ஆகிற மாரி ஆச்சுன்னா நான் அதுமாரி தான் வந்து பண்ணுவேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி தட்டெலாம் வச்சு நம்ம மூடி வச்சு கரெக்டாக ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் தாங்க இட்லி சூப்பராக வெந்துடும். டக்குன்னு வெந்துடும். நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும். இட்லி வெந்ததுக்கப்புறம் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு வந்து நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது. நான் அந்த சூடோடு இருக்கும்போது நம்ம கை வச்சு அமுக்கணும்னா கையும் சுட்டுடும், அந்த தட்டில் இருக்கிற இட்லியும் கையில் ஒட்டும். லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நீங்கள் அமுத்தி பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும் வெந்திருக்கும். கையை வச்சு அழுத்தும் போது நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வந்து மெதுமெதுன்னு இருக்குங்க. அப்படி இருந்தாலே இட்லி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இருந்து எடுத்துடலாம். எடுக்கும் போது அந்த துணியிலேருந்து கொஞ்சம் கூட ஒட்டல பாருங்கள். அதுக்கு மெயினான டிப் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சுடு தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் வந்து அந்த துணியை போட்டுட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றுனீங்கன்னா இதுமாரி துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்து வரும். இட்லி நல்லா சாஃப்டாக சூப்பராக பளிச்சுன்னு வெள்ளை வெள்ளைன்னு வந்து வந்திருக்குது. இது வெறும் ரேஷன் புழுங்கல் குண்டு அரிசியில் ஊற வச்ச இட்லி இதாங்க இது. அந்த குழப்பும் இருக்காதுங்க, அந்த வாடையும் வந்து வராது. கண்டிப்பாக இந்த நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இட்லி வந்து வரும் வெறும் ரேஷன் அரிசியில். அதுவும் முக்கியமாக அரிசி உளுந்து தனித்தனியாக அரைக்காமல் ஒன்றாவே அரைச்சி அதில் இட்லி சுட்டு காமிச்சிருக்கிறவங்களுக்கு சூப்பராக இட்லி வந்துருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்.